ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் ஸ்வாகத்தம் மீட் மீ சக்தி அண்ட் லோச்சக் மோச்சக் பச்சக் சீசன் 2. இந்த வாரம் யாரை நம்ம கூப்பிடலான்னு நம்ம தேடி இருக்கும் போது ஒரு ஓஜி ஒருத்தர் இருக்காரு. அதாவது இவர் வந்து எல்லா துறையிலும் சரி செம்மையா கலக்கிட்டு கொண்ட நபர். எனக்கு பர்சனலா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசித்த ஒருத்தர். இப்போ வரையுமே எல்லாருக்குமே ஒருத்தர் பிடிக்குன்னா அது அவர் தான். அதாவது நாங்களாம் மைக்கை தேடி போனோம், ஆனால் ஒருத்தரை தேடி மைக்கே வரணும்னா அது இவர் தான். இட்ஸ் ஓஜி ஆங்கர் ஆஃப் நிறைய பிளாட்ஃபார்ம் அண்ட் வாக்கா பண்ணாதான். அண்ட் அது அவர் மட்டும் இல்லாமல் அவரோட அட்டியை தான் இன்னைக்கு கூட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஒரு துறையில் ஒரு மாதிரி இன்னைக்கு பார்த்தா டாக்டராக இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா திடீர்னு சயின்டிஸ்டாக இருப்பாங்க, அடுத்த நாள் பிளம்பர், அடுத்த நாள் அந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் ஒருத்தரும் ஒரு மாதிரி சாதனை படிச்சிருக்க ஒரு 3 பேர் தான். லெட்ஸ் வெல்கம் வாகாப்பா அண்ணா அட்டி. வெல்கம். ஆஹா நல்லா இருக்கேனா ப்ரோ. வெல்கம். அதாவது எனக்கு என்ன எக்ஸைட் ஆகுதுன்னா இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி ரோல்ஸ்ல வந்திருக்கீங்கன்றதுல கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. தம்பி எனக்கு ஒரு டவுட். இந்த பிளம்பர்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்களா? இல்ல வீட்டுல தண்ணி ஒழுகுது யாருன்னு சொன்னீங்கன்னா நான் போட்டோ கட்டி மாட்டுவோம். இல்ல சயின்டிஸ்ட் டாக்டர் எனக்கு வேணாம், பிளம்பர் மட்டும். பிளம்பருக்கு டிமாண்டா இருக்கானே. இன்னைக்கு கெட்டப் நான் மாறிட்டேனே. அப்படியா? ரேப்பர் சாரி சொல்றா. ரேப் பண்ணுவாரு. தமிழ்ல சொல்லிசை கலைஞர். சொல்லிசை கலைஞர். ஆமா. என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது பாட்டு பாடுவோம், ஜாலியா பாடுவோம். என்ன இப்போ சொல்லல, நீங்க பாட்டு பாடுவீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அதை வச்சு பாட்டு பாடுவாரு. சொல்லுனே நாங்க சொல்றோம். தம்பி அப்படிலாம் நானா ஒன்று ரெடி பண்ணிருக்கேன், அது வேணா பாடுறேன். சரி ஓகேண்ணா, ரெடியா? நம்ம எல்லாருமே பாடலாமாண்ணே? சொல்லுவார், பயங்கரமா சொல்லுவாரு. சொல்லி தரேன், நீங்க எல்லாம் சேர்ந்து. நீங்க சொல்றது அங்க போய் சொல்லுவாரு. ஆனா அது எப்படி நீங்க ஓகே அது கட்டுறேன். நான் அப்படியே சொல்லி விடுற மாதிரி பாடணும். ஏய் 1 2 3 4 காத்துல விடுவோம் பட்டம், இவ சிங்கிள் ஆகிருக்குனே விட்டோம். பொண்ணுங்க கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டா அது எவன் கிட்ட சொன்னாலும் நம்ம மாட்டா. நல்லா தான்டா மதியம் சாப்பிடுற வரைக்கும் நல்லா தான்டா. சாப்பாடுல ஏதோ கலந்து அந்த 4வது வரிக்கு வந்து வரி கட்டல நினைக்கிறேன். இல்ல எக்ஸ்ட்ராவா 2 எறா சாப்பிட்டா அதுலயே ஒரு மகபனா எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க. அண்ட் பல வருஷமா உங்களை பார்த்து நாங்க என்டர்டெயின் ஆயிருக்கோம். இப்போ நான் ஹோஸ்ட் பண்ற ஷோல நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். சீசன் 2 வாழ்த்துக்கள். அதாவது வந்து ஒரு சோஷியல் மீடியால வந்து ஒரு ஷோ பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இவ்வளோ கிராண்டியரா பண்றது, அதை ஒரு கான்சிஸ்டண்டா பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்களே திருப்பி வர்றது அப்படின்றது அதுதான் வந்து நம்மளோட சக்சஸ். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. இந்த கேமுக்காகவே சொன்னாங்க என்ன கேம்னு, லொஜக் மொஜக் ஐயோ உடனே வந்துருவேனே அப்படின்னாங்க. ஏன்னா போனாட்டி விட்டுட்டு போயிட்டேன், எதையும் விடக்கூடாதுனால நான் வந்திருக்கேன். ஓ நீ ஏற்கனவே இந்த கேமுக்கு வந்திருக்கேனே. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நீ தான் வந்து பார்த்து ஜெயிக்கணும் கண்டிப்பா. ஆனா இவர்கிட்ட ஒரு லக் இருக்குனே, இவர் யார் கூட வராங்களோ அவங்கள தவிர பக்கத்து டீம் ஜெயிக்க வைப்பாரு. நல்லா ஏன்னா வினோத் அண்ணா வந்தாரு போன எபிசோட்ல. சரி நான் இருண்ணே, நம்ம பிளான் பண்ணி போயிருந்தேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன். சூப்பரா போயிட்டு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஷோக்கு. நீங்க எப்படி? நல்லா. அண்ட் பூக்கியில பார்த்தோம். பூக்கியில ஹாட்ஸ்பாட் தம்பி நீ ஏதாவது ஒரு பேரை சொல்லி மாட்டி பூக்கி 2ல பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து நீ இன்னும் என்ன பண்றனா கதிர் நினைச்சு பேசுறீங்க. அது ஆதிச்சா கதிர் இல்ல. அண்ட் இப்போ ஜீல கூட ஒரு ஷோல பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் நான் இப்போ டீம் செலக்ட் பண்ண போறோம். இவரை வச்சே வரல போறீங்களா? ஆமா. காஸ்டியூம் காம்பினேஷனாவே 2 பேரும் சிங்க்ல தான் வந்திருக்கீங்க. ஓரளவுக்கு சிங்க். ஸோ அதனால அதே கலர் பேக்டோட நம்ம போயிடலாம். ஸோ நீங்க 2 பேர் ஒரு டீம் அண்ட் நீங்க 2 பேர் ஒரு டீமாவே. தரத்தனா நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்க, நீங்க மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா 3 ரவுண்ட் இருக்குனே. நம்ம ஒரு கேம்ல ஜெயிச்ச உடனே நம்மள காசு எடுக்க விடுவாங்கண்ணே. அதுக்கு முன்னாடி காசு எடுத்ததுக்கு அப்புறம் அது இருக்கு பாருங்கண்ணே ஒரு ரவுண்டு, அதை சுத்தி விடுவாங்க. நம்ம எவ்வளவு காசு வச்சுக்கிறோமோ நம்ம ஆடுவோம்ல கேம், அந்த மாதிரி ட்ரிபிள் எக்ஸ் அந்த கேம் ஆடுவே. நீ ட்ரிபிள் எக்ஸ் என்ன கேம்? நம்ம ஆடுமே ஒரு கேம் ட்ரிபிள் எக்ஸ்ன்ற பைத்தியக்கார பையல. அது 4x 5x 7x இருக்குலண்ணே. அதுதான் ட்ரிபிள் எக்ஸ்னு சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன். 3x தெரிஞ்சதானே சொல்லுவேன். நீ எப்பா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருக்கப்பா. நான் தயவுசெய்து சொல்றேன், நீயே சொல்ற. ஸோ வந்து அந்த முக்கியமான விஷயம் பஸர். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பஸரை பிரஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். எஸ், கேள்வி கேட்டா மட்டும் இல்ல எரிதான் செக் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிஷியன் அவர் ஃப்ரீ டைம்ல அவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சு பாப்பாரு. வர்க் ஆகுதான்னு பண்ணுங்க. ஆமாண்ணே, ஒரு டைம் திடீர்னு பெல் அடிச்சா வர ஆளே இல்லைன்னு. ஓ பெல் அடிச்சு விளையாடுறது உங்க வழக்கமாவும் இருக்கா? தம்பி காலிங் மேல தானே சொன்னேன். தண்ணி கேன் காலி ஆச்சுன்னா மீன் தொட்டி தண்ணி எடுத்து குடிப்பேன். பல துறையில சாதிச்சிருக்கீங்களே. நான் ஆக்சுவலி இந்த கேப் அர்பன் மங்கி தானே? ஆமாப்பா.
தம்பி ஏதோ மங்கி நீ யார சொன்ன? தொப்பியை சொன்னேன். தம்பி உங்க டீம்ல தொப்பி இருக்கு, என் கூட அதுக்கு முன்னாடி நம்ம டீமுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா. சரி, டீமுக்கு ஒரு பேர், உங்க டீமுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நம்ம இந்த எபிசோட தொடங்கலாம். அண்ணன் தான் பேர் வைக்கிறதுல ஃபேமஸான ஆளு. அண்ணா எங்களுக்கு சேர்த்து அப்படி வச்சு விட்டுருவோம். எங்க டீம் பேர் சில்க் சுமிதா. சில்க் சுமிதாவே அந்த டீம் தானே? சரோஜதேவி. சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி. ஓகே, சோ இங்க ரெண்டே பேருக்குள்ள தான் போட்டி. ஒன்னு டீம் சில்க் சுமிதா அண்ட் டீம் சொப்பன சுந்தரி தான் விளையாட போறாங்க. இப்படிலாம் பண்ணணும், அப்பதான் இப்படி போடுவாங்க. அப்படி பண்ணா வேற மாதிரி போடுவாங்க. நம்ம முதல் ரவுண்ட்குள்ள போயிடலாம்னா 3 கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா பஜர் பிரஸ் பண்ணி தான் சொல்லணும். சரிப்பா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் ஒரு கதை சொல்லிட்டு மாஸ்டர். யாரை பத்தி பேசுறாங்க? கேமரா. ஓகே, சரி. இந்த கதை சொல்லிட்டு மாஸ்டர் எப்படின்னா, இப்போ இந்த எல்இடியில வந்து மொத்தமா 4 க்ளூ கொடுப்போம். அந்த க்ளூ எல்லாமே ஒரு மூவியை பேஸ் பண்ண ஒரு க்ளூவா இருக்கும். ஐயோ, அந்த க்ளூவை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி அது என்ன மூவி நீங்க கண்டுபிடிக்கணும். ஐயோ சரத்தன உடனே சொல்றாரு. ஒரு படம் விட மாட்டான்டா அவன். 10 ரூபா டிக்கெட் உடனே வாங்கிடுவான். போயிட்டு தரையில உட்காந்து பார்ப்பான். அப்பதான் வந்து கிட்ட தெரியும் நம்மளுக்கு தெரியும்ட்டு 10 ரூபா டிக்கெட் வாங்கி தரையில உட்காந்து பார்ப்பான்டா அவன். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த 10 ரூபா படம் என்னன்னு? ஃபர்ஸ்ட் பார்த்த 10 ரூபா படம் 9 ரூபா நோட்டு. 9 ரூபா நோட்டு. அது மாதிரியே படம் இருக்காடா? அது மாதிரியே இருக்குண்ணா. 4 க்ளூ கொடுப்போம்னா ஒரு க்ளூவா நாங்க கொடுப்போம். அந்த 2வது க்ளூலயோ 3rd க்ளூ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சவங்க பஜரை பிரஸ் பண்ணி அதை ஆன்சர் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு லைஃப் லைன் இருக்கு. ஒரு வழி நீங்க கெஸ் பண்றது தப்பாயிடுச்சுன்னா யூ ஹேவ் another லைஃப் லைன். இன்னொரு நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர்ப்பா, சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி இது. டெல்லி. ஏய் ஈஸிடா டேய். இந்த டெல்லியை வச்சு 237 படம் வந்திருக்குண்ணே. சொல்லுங்கண்ணே 2. தம்பி இப்போ அமரன். அமரன் டெல்லி எடுத்தாங்களா? டெல்லி, ஆமாப்பா. அந்த டெல்லி இந்த சீட் பண்ணி எடுத்தாங்க. ஆமா, சீட் பண்ணி எடுத்தாங்க. அடுத்து ஓகே, நம்ம அடுத்த க்ளூக்குள்ள போயிடலாம். அடுத்த க்ளூ ஓட்டுனா அந்த படம் படத்துல வந்து ஓட்டு வச்சு ஒண்ணு நடக்குது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? டெல்லியில ஒரு ஓட்டிங் வச்சு நடக்கிற ஒரு படம். ஒன்னு பாத்துறோம். இன்னொன்னு பாத்துருமா? ஓகே, அடுத்த க்ளூ பாப்போம். நெக்ஸ்ட் க்ளூ ஒரு கம்பெனி ஐடி. அண்ணா அடிச்சாப்ல. யார் அடிச்சாப்ல? சூர்யா சாரும் செல்வராகவன் சாரும். என்ன படம்? அதுதான் தெரியல. தானா சேர்ந்த குடும்பம். தாய் பல்லவி இருப்பாங்க. ஐயோ, அது என்னன்னு பாரு. எனக்கு தெரியும். அவ்வளவுதான் விடு. தானா சேர்ந்த கூட்டம். இவர் விக்னேஷ் வந்து. டைம் அப் ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? தெரியும். அப்ப பஜர் அனுப்பிச்சிங்களா? சொல்லுங்க. என்ஜிகே. என்ஜிகேவா? கஞ்சிக்கே வழி இல்லாம. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தவறான விடை. தம்பி ரெண்டாவது அடிச்சேன். பாருங்க, இன்னொரு க்ளூ இருக்கு. தம்பி ரெண்டாவது நாங்க தான் அடிச்சேன். அவ்வளவுதான். இப்போ இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ வேணாம், இன்னொரு க்ளூ பாத்துறேனா? இன்னொரு க்ளூ இருக்கா? பாத்துட்டு சொல்லு. சரி, இன்னொரு க்ளூ பாத்துட்டு நாங்க சொல்லுவோம். ஓகே, தி லாஸ்ட் க்ளூ. நான் சும்மா இப்படி கை வச்சு பார்த்தா எல்ஜிகே. எல்ஜிகேவா? சாரி, எல்கேஜி. ஏய் அப்பயே எல்கேஜி போயிருந்தா. டேய் தம்பி, எல்கேஜி படம் பார்க்க போயிருந்தா. ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா, அவ்வளவுதான். எல்கேஜி சொல்லிட்டோம்பா. ஆமா படிச்சிருக்காரு. அவர் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காரு. என்ன எப்படி அது? அப்பா எல்கேஜி படம் நான் பாத்திருக்கேன். அததான் சொல்லுங்க. இது கேளு. ஹீரோவும் டெல்லி ஹீரோயினியா? ஹீரோயின். சரி ஓகே. டெல்லியில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டுல அங்க ஆடிட்டு மாட்டேன் அப்படின்னு. டங்டனங்க. அது நீ அப்புறமா பாரு. இது வந்து யாருன்னா இந்த பிரியா இருக்காங்களே. பிரியா யாருன்னு? ஆமா அவங்கள மாதிரி இருக்கிறாங்க அவங்க. பிரியா ஆனந்த். அவங்க தான் அந்த ஐடில இருப்பாங்க. அவங்க சொல்றதா வந்து கட்சி இந்த இதுல வருவாங்க. அவங்க ஓட்டு. இவரு ராமர். எந்த ஆங்கிள் ராமா? பூமர் மாதிரி. எல்கேஜி. ஓகே, எல்கேஜி என்பது சரியான விடையான பாப்போம். அந்த ஆன்சர் வெற்றி. ஏய் யார கூட்டு வந்திருக்கேன் தெரியல. 10 ரூபா டிக்கெட் தரையில உட்காந்து பாக்குறவன கூட்டு வந்திருக்கேன். ஒரு படம் மிஸ் ஆகாது. மீதி இன்னும் 2 கேள்வி இருக்கு. இப்போ நீங்க 1 ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க தான் ரவுண்டோட வின்னர். சூப்பர். இப்போ நீங்க அடுத்த 2 சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர். உங்களுக்கான அடுத்த கேள்வி இது. ஒரு பெண். பெண்ணுன்னா வேற பெண் எதுவும் சம்பந்தப்பட்ட படம்டா. பெண், ஒரு பேனா. தம்பி எதுவுமே வராது. ஓகே. போடு. ஏய் அடிப்பழுத்தாத. அடுத்த க்ளூ போயிடலாமா ப்ரோ? போயிடலாம். அடுத்த க்ளூ. எறா சாப்பிட்டது வேலை செய்யுது. என்னடா இது? ஏய் தம்பி வேற ஏதோ பிக்சர் போட்டாங்க. ஒரு பிளாக் பேப்பர், ஒரு கருப்பு பேப்பர். கருப்பு பேப்பரா? ஆமா பேனால கருப்பு பேப்பர்லாம் எழுதுவாங்க. ஏய் பேனாவை கருப்பு பேப்பர்ல எழுதுவாங்க. ஒரு பேசிக் அறிவே இல்லாதவங்க கூட்டு. அந்த ஒரு கருப்பு பேப்பர் வச்சு ஒரு சீனே இருக்கு அந்த படத்துல. கருப்பு பேப்பர் வச்சு ஒரு சீனே வச்சிருக்காங்களா? சொன்னதே திருப்பி சொல்றீங்க. அவன் பண்ணல ஒரு திமிரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். சரி ஓகே. நீங்க அழுத்தல இல்லப்பா சார்? இல்ல அழுத்தல. அது வரைக்கும் எங்களுக்கு ஓகே. அடுத்த க்ளூ.
அச்சாம்பர் தனியால நிக்கிறாரு. அது ஒழுங்கா வந்து எல்கேஜின்னு கரெக்டா சொல்லு. எல்ஜிகே எல்லாம் சொன்னா டென்ஷன் ஆயிடும். ஆமா, இந்த வாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எங்க ஸ்பெல்லிங் வேணும். ஸ்பெல்லிங் இல்லாம ஸ்பெல்லிங் இல்லைண்ணா ஸ்பெல்லிங் முதல்ல ஸ்பெல்லிங் இல்லைங்க தம்பி சாரி கீழே இறங்கிடுறேன். வெயிட் பண்ணுங்க, ஸ்மெல்லிங் இல்லாம அவர் பேசுவாரு. பராசக்தி. அப்படியா? போடு, சிவகார்த்திகேயன் படம் சக்தி பராசக்தி. நேரா பார்க்கும்போது அண்ணன் இப்போ ஸ்ட்ரைட்டா கட்டிட்டு ஒரு நிமிஷம், நாங்க என்ன சொன்னோம், ரிசல்ட்டே சொல்ல. எதனால தம்பி? ட்ரெயின் தான் ப்ரோ. ட்ரெயின்ல வந்து ஃபைட் சீன் ஒன்று வரும். டீ காபி பேர் அண்ணன். அந்த கருப்பு பேப்பர் வந்து நடுவில் நீ சொன்ன மாதிரி அதை வச்சு ஒரு சீன் ஒன்று வந்திருக்கு. இந்த பேனா வந்து அவர் வந்து சைன் போடுவார். பேனால சைன் போடாம எதுல போடுவாங்க? இப்பெல்லாம் கை நாட்டு. அது நாக்குல போறாரு. நாக்கு நாட்டு. ஓகே, அடுத்த க்ளூ பாப்போம். அடுத்த க்ளூ வந்துச்சு பத்தியா? லெட்டர் போடுவாங்க. எதுல? ஜிபி முத்து வீடியோலயா? லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஓட்டு சேகரிக்கிறது கடைசியா அந்த மேட்டர். ஆமா, தபால் ஓட்டுகள். தபால் ஓட்டுகள் அவங்க வந்து பண்ணுவாங்க. பெண் எதுக்கு இப்போ? ஒரு வந்து கொடுப்பாரு ஒருத்தர்கிட்ட தாங்க அப்படின்னு. சூப்பர். இப்போ அதுக்கான ஆன்சர் சரியா தவறான்னு இருப்பார். இப்போ அந்த ஆன்சர் ரைட் ஆன்சர். எப்படி? சூப்பர்மா. 10 ரூபா டிக்கெட் வீண் போகவில்லை. 10 ரூபா சோ இப்பதான் ஆட்டமே இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு ஆன்சர் பண்ணீங்கனால இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது நீங்க தான். இப்போ சில்க் சிமிதா டீம்ல இருந்து யாரு இந்த தண்டாக்குள்ள போய் நீயே போ. உள்ள இப்ப 10 ரூபா நோட் தானே போட்டுருப்பாங்க. நல்லா பொறுக்கல போனேன். எல்லா நோட் இருக்கா? நீங்க தான் 10 ரூபாய்க்கு ஃபேமஸ் ஆச்சுல. நீயே போ. நீ தானே ஜெயிச்ச. போ. நான் சார் இதுதான் ஒரு போன ஜென்மத்தில் 1900 வாழ்ந்த ஒரு மிருகம் சார். திரும்ப இப்போ அனிமலா மாறிட்டாரு. கேக்குது நான் பேசுறது. சோ என்ன மேட்டர்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ள பறக்கிற காசை நீங்க கைகளால் எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அந்த காசு உங்களுக்கு. ஏய், காசு பறக்குமா? ஆமா ஆமா. எங்க இருந்து பறக்கும் தெரியல. நீதான் ஊதணும். நீங்களே ஊதி பறக்க வைக்கணும். வராதுடா. இல்ல மூச்சு முட்டி செத்துற போறாங்க. அது சீதா ஏய், சும்மா சொன்னேன்டா. And your time starts now. புறா. இந்த கையில புடிச்ச அந்த கையில நசுக்க. புடி. புறா காசு புறா. கிளாப் பண்ணு. 10 seconds off. சரதனா கிளாப் பண்ணு. 5 4 3. ஏய், அமௌண்ட் சரியான அமௌண்ட். டைம்ஸ் அப். ஓகே. கொஞ்சம் கை கீழ வந்துறாரு. 360 ரூபீஸ் தேச்சிருக்கீங்க. 360 டிகிரியும் சுத்தி பார்த்தேன். 360 தான் கிடைச்சது எனக்கு. இப்போ எடுத்துறீங்க. இப்போ 360 நீங்க எவ்வளவு மடங்கா மாத்த போறீங்கன்னு தானே இருக்கு. ஆனா இது நீங்க தானே பண்ணணும். சரி, போலாம். ஆல்தான். பட்டக். ஓஹோ, உங்களுக்கு வந்திருக்கிறது 5x. காலி. எடுத்த 360 போறோனே. கும்பிட்ட கடவுள்லாம் கை கொடுத்திருக்காரு. 360 ரூபாவே உங்க அக்கவுண்ட்ல சேர்க்கிறோம். தம்பி தூய்மா எங்கே போடுற? நான் மார்க் பண்ணா இப்போ எல்இடில வர போற ஒரு பிக்சர் வந்து உங்களுக்காக மட்டும்தான். சரி, ஓகே. சோ அந்த பிக்சரை போடுங்க. ஐயோ, கொலை தான் இன்னைக்கு. ரொம்ப நாளாவே அந்த டெடி பேருக்கு உங்களுக்கு அந்த பந்தம் வந்து பயங்கரமா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அந்த நிறைய வரலாறு. தடவை நான் ரூம்ல போகும்போது எங்க வீட்டுல இந்த ஒரு மாதிரி லைஃப் சைஸ் டெடி பேரே இருக்கு. பார்த்து பயந்துருவேன். தூக்க கலகத்துல எழுந்து போவோம். இப்படி காலை இப்படி நீட்டிக்கிட்டு இப்படி இருக்குமாண்ணே? அப்படி இருக்கும். இதுலயே வந்து பாண்டா ஒண்ணு இருக்குல்ல. பாண்டா அது ஒண்ணு பாக்குறதுக்கு நான் பாண்டாவெல்லாம் பார்த்தா காண்டாவணும். பயந்து கத்தி இருக்கிறேன். அதுல இருந்து இது மேல எனக்கு ஒரு டென்ஷன். அதுவும் என் பாப்பா நிறைய வாங்கி வைப்பா. அது நிறைய சைஸ்ல இன்னைக்கு கூட வந்து பார்த்தா அப்படி புரண்டு போட்டுக்கிறேன். தொம்மத்தோண்டு ஒண்ணு என் பக்கத்துல இருக்குது. ஏய், அப்படி குட்டி போட்டுச்சு. என்ன புரியல? தொம்மத்தோண்டு ஒண்ணு இருக்குது பக்கத்துல. அதனால இவனுல பார்த்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆவானே. வேற எதெல்லாம் நாய்க்குட்டி பொம்மை மற்ற பொம்மைலாம் கூட எனக்கு ஓகே. இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி லேடிஸ் பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதை கொஞ்சம் என்னதான் அதுல இருக்குன்னு தெரியல எனக்கு. அதனால தான் அது பார்த்தா ஒரு பார்த்தாலே டென்ஷன் ஆகணும். உங்களுக்கு எந்த மாதிரி பொம்மைங்க நான் பார்த்தா ஒரு மாதிரி கோமாவும்? டாய்ஸ் நம்ம பிடிக்காது. ஏன், எதனால? ஒரே கடை வச்சிருந்தாரு ஒழுங்கா போல. ஆமா, லலிதா ஜுவல்லரி அந்த நாய் பொம்மை. நாய் முன்னாடி போயிட்டு பின்னாடி வரல. அப்படிலாம் இல்லப்பா. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம 2வது ரவுண்ட்ல போயிடலாம். நம்ம 2வது ரவுண்டோட பேரு மாயா எல்லாம் மாயா. எல்இடில வந்து ஒரு படத்தோட ஃப்ரேம் கொடுத்துருவோம். ஒரு சீனோட ஃப்ரேம் கொடுத்துருவோம்.
அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். ஓ அந்த ஃப்ரேமை பார்த்து நீங்க எந்த படத்தோட ஃப்ரேம் நீங்க சொல்லணும். அப்போ நீ வந்து என்ன தெரியுமா டைட்டில் வச்சிருக்கணும், ஃப்ரேமை பாருங்கடா அப்படி வச்சிருக்கணும்ல. அதுதான் தப்பு. ஆனா நான் ஒரு half an hour சும்மா நான் முடிச்சுட்டு போயிடுறேன். சரி. இதுக்கு வந்து 3 கேள்விகள். அதுல யார் மேக்ஸிமம் சொல்றீங்களோ அவங்க தான். ஆனா இந்த வாட்டி there is no lifeline. தப்பா சொன்னா எதிர் டீம் பாயிண்ட் போயிடுமா? ஆமா, இப்போ நீங்க பிரஸ் பண்ணி தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு போயிடும். இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. ஒப்பான சொந்த டீம் வந்து ரொம்ப கவலைக்கிடத்துல இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். மொத்தமே 3 ரவுண்டு தான். அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. என்ன படத்தோட ஃப்ரேம்? நான் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கா? எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு ஃப்ரேம் தானா? ஒரே ஃப்ரேம் தான். இதுதான் ஃப்ரேம். இல்ல இல்ல, யாரு ஆக்டர்னு சொல்லுமா படம் பேர் சொல்லுமா? படம் பேரு. படம் பேர் கஷ்டம்டா, எனக்கு ஆக்டர்ஸ் ப்ரோ தெரியும். ப்ரோ ப்ரோ இப்போ இது அந்த படத்துல இருக்க அதே பிரேமா? அதே ஃப்ரேம் ஒரிஜினல். கேரக்டர்ஸ் அங்க ரிமூவ் பண்ணிருக்கோம். ஆக்டர் பேர் சொல்லுங்க. தப்புன்னு சொல்ற போறேன். இல்லண்ணே அது இல்லண்ணே, அது கிடையாது அது கிடையாது. உங்களுக்கு முக்கியமான நபரோட படம். நீ சொல்றதே மைக்ல கேக்கணும். ஆமா வளர்றேன் மைக் பிக்கப் காமெடி பிக்கப் அது மைக் பிக்கப் ஆகுது. கைட் மைக் கைட். அதுதானே அண்ணா உண்மையா சொல்லுண்ணே. அதான் idea ரொம்ப Okay. சாச்சுடா. தம்பியை கண்டுபிடிச்சிருமா? ரிஸ்க் தான் ரிஸ்க் தான். ரிஸ்க் கேம் தான் பரவாயில்ல. ஆளண்ணே கடலை கடலை எதிராக அந்த படம்லாம் நான் பார்த்ததே இல்ல தலைவா. இல்ல இல்ல, அந்த படத்துல நான் இந்த பைக் ஓட்டுவேன். உங்க படமா? நான் பாத்திருக்கேன், நல்லா பாத்திருக்கேன். டேய் எனக்கே மறந்துட்டேன் இந்த ஷாட் எங்க வச்சானுங்க என்னன்ட்டு. அவரே மறந்துட்டாரா? இது அண்ணா இது டெடி பேர் மாதிரி. உங்க மெமரிஸ் மட்டும் சொல்லுங்க. எனக்கு என்னடா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த படம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? அண்ணா கடலையா பஞ்சு மிட்டாய் அது மட்டும் சொல்லுங்க. இல்ல பஞ்சு மிட்டாயில பஞ்சு மிட்டாய் கிடையாதுல. பஞ்சு மிட்டாயில பைக்கே இருக்காதுடா. மாணவராய் வளவராயில ஓட்டிருக்கீங்களா பைக்கு? ஆமா பல்சர் தான் ஓட்டுவாரு. அதுல புல்லட் தான்டா ஓட்டு. அது கிடையாது. ஆனா கடலை தானே. ஏன்னா இங்க மொட்டராஜ் எல்லாம் இருப்பாருண்ணே. கரெக்ட்ண்ணே. அந்த சீன் கடலைப்பா கடலை. கடலை தானா? கடலை. என்ன மாதிரி கடலை? அப்படி அது அண்ணனை கேட்டுக்க. சும்மா இந்த மாதிரி எல்லாம் அவிச்ச கடலை. என்ன சீன் நடக்கும் இங்க? தம்பி மொட்டராஜன் இருப்பாரு. ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சீன் போவோம். அந்த மேட்ரு. ஆமாமா, அது ஏதோ பேரம் பேசிப்பாங்க அந்த நிலத்தை விக்கிறத பத்தி ஏதோ ஒரு. ஓகே, பட் அது கரெக்டான ஆன்சரா பாப்போம். அந்த ஆன்சரை போடுங்க. ஆன்சர் ரைட் ஆன்சர். ஓ இவரு இல்ல. யோகி பாபு. யோகி பாபு அண்ணனும் இவரும் கரெக்ட். இந்த படம் எப்படி இது ஞாபகம் இருக்கா இந்த சீன்? ஏன் ஞாபகம் இருக்கு. பட் ஆனா பரவாயில்ல, 10 ரூபா கொடுத்து பாத்துருக்காரு பாருங்க. எல்லா படமும் பார்ப்பான். சிறப்பு. போயிடலாமா? அண்ணன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அடுத்தது ஆர்ட் 2 நாங்க க்ளூ வச்சிருக்கோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி இது. சொப்பன சுந்தர டீம் அமைச்சிருக்காங்க. சுத்தி சிவா டைரக்ஷன்டா. இல்ல இவ்ளோ வேண்டாம். வேதாளம் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? என்ன சீன் வரும்? ஏதோ டாக்ஸி ஓட்டுவாங்க. நாங்க வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்ல. வேற எதுவும் இல்ல. ஏண்டா நம்பர் பிளேட்டே இல்லங்க. நான் கல்கத்தா டாக்ஸி இருக்கேன். ஆமா நம்பர் பிளேட் எங்கடா? எப்படி நம்பர் பிளேட் பார்க்காம சொல்றீங்க? அங்க நோ ரெஃப்யூசல் போட்டு. யார் சாமி இவன்? வேதாளம்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆன்சர் வேதாளம் ரைட் ஆன்சர். ஏய் டை ஐயோ. இப்போ 2 பேரும் ஈக்குவலா இருக்கீங்க. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்ட் வின். இப்போ நீங்களும் இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்குல்ல, இந்த ஜெண்டாக்குள்ள போற வாய்ப்பும் உங்ககிட்ட இருக்கு. அண்ட் உங்களுக்கு 2வது தடவை போற வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கான அந்த இறுதி க்ளூ இதோ. டாக்டர் என்ன மாதிரி டாக்டர்? பைத்தியக்கார டாக்டர். இங்க யாரு எங்க இருப்பாங்க? அர்ச்சனாக்கா. இங்க யாரு? தம்பி அது ரவுண்ட் கிடையாது. சீன் எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஏன்னா இது டிசைடர். அதான் சொன்னேன், எல்லாரையும் கட்டி வச்சிட்டு கிளைமாக்ஸ்ல சிவகார்த்திகேயன் அந்த போட்ல வருவா போல. போட்ல வருவாரா? துப்பாக்கிலாம் வச்சதுனால கண்டுபிடிச்சானுங்க. ஆமாண்ணே. சோ டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க. லெவல் அவங்களே சொல்லிட்டானுங்க. கரெக்டானா? மறுப்பே இல்லப்பா. டாக்டர் தானா? மறுப்பு தான் கொஞ்சம். ஓகே, டாக்டர் என்பது சரியான விடையான்னு பார்ப்போம். ரைட் ஆன்சர். ஆனா எஸ்கேஆர் போட்ல எல்லாம் வரலையே. இதுக்கு அடுத்த சீன் போட்ல வருவாரு. போயிட்டு திருப்பி வருவார். இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது டீம் சொப்பன சுந்தரி. ஜெயிச்சிட்டேன். ஓகே, இப்போ 2 பேர்ல யாரு இந்த ஜெண்டாக்குள்ள போறீங்க? தம்பி நல்லா பொறுக்கி. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நாங்க இப்போ 200 ரூபாய் ரவுண்டே ஆர்டர் பண்ண போறோம். நான் பாத்தியானே செகண்ட் ரவுண்டே ஜெயிச்சிருக்கலாம். தம்பி அந்த 7 நோட்டத்துக்கு தான் அது போட்டியாப்பா? ஓகே, சேம் நாட் 20 செகண்ட்ஸ் டைம். பறக்கிற காசு இங்க பிடிக்கணும். இங்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. வண்டி ஏர். அப்படியே பெட்ரோல் பங்க்ல குப்பை தட்டி இருக்கு. ஓகே, உங்களுக்கான 20 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் நவ. பறக்கிறதுக்கே டைம் ஆகுதுடா. 200 அப்படி. ஆசைப்படாத கிடைக்கிறது மட்டும் எடு. ஏய் கீழ நடுங்கறானே அவன். ஆசைப்படாத கிடைக்கிறது கீழ மட்டும் நடுங்கறானே அவன். கிடைக்கிறது மட்டும். அண்ணா இருக்கு. ரொம்ப நேரம் காத்து பிடிச்சிட்டு இருக்கானே. இருக்கு. டோடா காசை புடிடா. காசை புடிச்சிட்டு. இங்க 4 3 2 1
150 ரூபா கன்ஃபார்மா. இந்த கை என்னப்பா பண்ணிட்டு இதுதானே பிடிச்சி தம்பிக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. நம்ம எல்லாம் இப்படி காட்டுவோம்ல, தம்பியை மட்டும் இப்படி காட்ட சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா போய். இந்த மட்டும் விரல் எப்படி இருக்குது? 4.5 இருக்கும்ண்ணா அவனுக்கு. அதாவது பிடிக்கிறது கஷ்டம் தான் கொஞ்சம். ஓகே 1180 எத்தனை மடங்கா மாத்த போறீங்கன்னு பாப்போம். அண்ணா இருக்கலே 7ண்ணே. அதுல 1000 rupees கன்ஃபார்ம்பா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 7 தாண்டிச்சு. 6 7 5 மொத்தமா நீங்க ஜெயிச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னா வந்து 7080 rupees ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ இந்த அமௌண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா நேரா போவானுங்க. ஒரு கரெக்டா நேரா போயிட்டு வீட்டுல கொடுப்பானுங்க. பொண்டாட்டி காலில் விழுந்து இது ஆசீர்வாதம் ஆவானுங்க. சூப்பரா வாழ்த்துக்கள். அண்ட் தாத்தனா நீங்க போன சீசன்ல வரும்போது ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா வந்தீங்க. ஆமாப்பா. இப்போ சமீப காலத்துல நீங்க ஜிம் பக்கம் போறது இல்லையா? ஆமாப்பா. 1.5 மாசம் காசு கேக்குறாங்க. மெட்ரோ போடுறாங்க. ஜிம் பீஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் வந்து அதனால ஷூட் போயிட்டு மூவி ஷூட் போறதுனால டைம் கிடைக்கல. குடிசத்துல அந்த மூவி ஷூட் முடிச்சுட்டு அடுத்தது போகும். ஆனா முட்டை சாப்பிட்றேன். டெய்லி வந்து 6 முட்டை சாப்பிட்றேன். அப்படி அந்த முட்டை ஓடோட சாப்பிட்றேன். வாவ், அது என்னென்ன முட்டை ஓடல புரோட்டீன் இல்லப்பா, ஏன் பண்ணி அண்ணன் தான் சொல்றேன். ஓடல கால்சியம் இருக்குப்பா. எத்தனை முட்டை சாப்பிடுறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 6 முட்டை சொன்ன மாதிரி அண்ணன். ஒரு வேளைக்கு 6 முட்டையா? இல்ல, ஒரு நாளைக்கு 6 முட்டை தான். அதாவது அந்த கோழி கஷ்டப்பட்டு போடுறத வந்து இவர் ஈஸியா சாப்பிடுவார். இப்போ நான் சாப்பிட கூடாதுன்றீங்களா? 6 முட்டை. 6 முட்டை தான் சாப்பிட்றேன். என்ன நீ சாப்பிட்டதுக்கு அவன் ஏன் போடுறான்? அப்ப சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாராச்சும் ஒருத்தங்க மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அது யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு மறக்க முடியாத ஹெல்ப் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம். தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப இந்த காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 1000 அந்த 2000 அந்த மாதிரி தான் இருக்குமே. ஆனால் நம்பி இறங்கிட்டேன். தங்கச்சி கல்யாணம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு ரிசப்ஷன், மார்னிங் கல்யாணம். நைட்டு ஒரு கால் வருது, எல்லாமே ஓகேவா, ஆள் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். கேட்டாங்க, ஓகே எல்லாமே ஓகே அப்படின்னா. சரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்னா. ஓப்பன் பண்ணி பார்த்தா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கு, பெரிய அமௌண்ட்டு. இதை வச்சு இது பண்ணு, ஷூட்னால வர முடியல அப்படின்னாரு. அந்த பெரிய ஹெல்ப் பண்ணவர் மறக்க முடியாத ஒருத்தர் எங்கள் அண்ணன் தான். சரி நான் எப்போ அமிச்சேன்? அண்ணா நைட் அனுப்பிச்சிக்கண்ணே. அப்படியா? நைட்டு மீட்டு அவர் அதான் சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணதை மறந்துடுவார் முதல்ல. அது ஒன்று இருக்குது, அண்ணன்கிட்ட இருக்குது. சரி, தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருந்தாரு. அது மறக்கவே முடியாது. ஓகே, நீ மறக்காம இருக்கிய அது வரைக்கும். சூப்பர்ண்ணா. ஓகே, இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஷோட லாஸ்ட் ரவுண்டுண்ணா. ஐயோ கஷ்டமா இருக்குண்ணா. கஷ்டமா இருக்கு. 360 ரூபா, 1080 7,880 ரூபா. சரி லாஸ்ட் ரவுண்டுக்குள்ள போலாம். லாஸ்ட் ரவுண்டோட பேரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன மாதிரினா இப்போ வந்து அயன், ஆதவன் இந்த 2 படம் இருக்கு. இல்ல காமனா இருக்கிற விஷயம் என்ன? சூர்யா சார். அந்த மாதிரி 2 படம் கொடுத்துருவோம். அதுல காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸை நீங்க சொல்லணும். ஆக்டரா இருக்கலாம், மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், அந்த மாதிரி. மொத்தம் 5 கேள்வினா 5ல யார் அதிகமா சொல்றாங்களோ அவங்க தான். ஒன்னு சொன்னாலே போதும் இல்லையா? ஒரு க்ளூக்கு 1 சொன்னா போதும். ஓகே, சூப்பர். ஒருத்தர் தான் இருப்பார் காமனா. ஓகேயா? உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. லக்கி பாஸ்கர் கோட். மீனாட்சி கோவிந்தராஜனா ஹீரோயின். ஓகே, இதுல என்ன பண்ணிருப்பாங்க? அதுல அவருக்கு ஒய்ஃபா இருப்பாங்க. இதுக்கே இன்னொரு விஜய் சாருக்கு பேரா இருப்பாங்க. ரைட் ஆன்சர். எல்லா பொருளையும் பார்த்துருக்காங்க. ஹீரோயின் பேர்லாம் தெரியுதுறாங்க. எனக்கு தெரியாதுண்ணே. பாப்பண்ணே. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்ளூ ஹீரோ மாநாடு. ஹீரோயின் பிரியதர்ஷினி. ஷுவரா? என்ன எப்படி? இதுதான் ஹீரோயின் பிரியதர்ஷினி, இதுலயே பிரியதர்ஷினி. அப்படியா? ஓகே, அப்படியே அவங்க அம்மா பேரு சொல்ல. எல்லாரும் தெரிஞ்சிச்சு ஹீரோயின் பேர். பிரியதர்ஷினி என்பது சரியான விடை. ஹீரோயின் வேணாம், வேற ஏதாவது பிளான். இப்போ வந்து இன்னும் அவங்க ஒன்று ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த வின்னர். நம்ம கிளம்பலாம். ஓடிபி வந்திருக்கா பாரு. இன்னும் 3 கேள்வி இருக்குண்ணா. இப்போ நீங்க 3த்துக்கும் ஆன்சர் பண்ணாதான் நீங்க வின் பண்ணுவீங்க. சரிப்பா. உங்களுக்கான அடுத்த க்ளூ இதோ. இனிமேல் இப்படிதான் வில்லன். இரு அண்ணன் சொல்லுங்கண்ணே. அண்ணா இனிமேல் இப்படிதானே சார் நடிச்ச படம். வில்லன் வந்து அஜித் சார் நடிச்ச படம். அடிச்சியாடா? எஸ், பெப்சி சார். யாரு வில்லனா இருப்பாரு, அதுல அப்பா இருப்பார்ல. நாங்களாம் அந்த காலத்துல ஸோ உங்களுக்கு மாட்டு கருத்து இருக்கா? அவருக்கு என்ன கருத்துனே மயமா படலாம் பாரு. நான் நேத்து நைட்டு பார்த்த படத்தை கதையே மறந்துடுவேன்டா. இல்ல அவன் அப்பயே கேட்டான், டீம் நீங்க அந்த சைடு போயிடுறீங்களா இல்ல இவன் கூட இருக்கிறீங்களா கேட்டான். நான் அப்பயே இல்லண்ணே,
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வின் பண்ணதை பார்த்து என்னடா பதில் சொல்ல வரதுக்கு பொறுக்க கரெக்டா தப்பா சார் என்பது சரியான விடை. அண்ட் இந்த வாட்டி 500 ரூபாவை நம்ம ஆட் பண்ண போறோம். 1 2 5 6. ஓ தூவி விடுறான். ஓகே 20 செகண்ட்ஸ் டைம்னா உங்களுக்கான 20 செகண்ட் ஸ்டார்ட் நவ். இவர் தெரிஞ்சிரும் பாரு. 500 ரூபா நோட்டா தேடின்னு இருப்பான் பாரு. அப்படியே 500 ரூபா நோட்டா அப்படி 500 ரூபா நோட்டு எங்க இருக்கு பாரு. கால்ல தட்டி விடு. அடடா ஐயோ புடிச்சாம்பா. கால்ல தட்டி விடு. டேய் ஆனா காலை தட்டி விடுண்ணா. கால்ல தட்டி விடுறா. காலையில தள்ளி விடு. கால்ல தள்ளி விடு. அவனுக்கு தெரியலப்பா. கால்ல தள்ளி விடு. நோட்டே வர மாட்டேங்குதா? 3 கால்ல தள்ளி விடு. ஏய் தள்ளுடா கால்ல. டைம்ஸ் அப். ஏய் கால்ல தட்டுறா. கால்ல தட்டுறான்னா நான் நோட்டே வரலண்ணா. ஃபேன் ஒர்க் ஆகலண்ணா. நீ போய் ஊது பின்னாடி. 1180. அதே 1000. அதேதான். ஏய் எப்படி அதே காசு? 1180 திருப்பியும் எடுத்திருக்கீங்க. இப்போ இத எத்தனை மடங்கா மாத்த போறீங்க? அண்ணன் எங்களுக்காக ஒரு அடி. தம்பி அண்ணன் ஏய் ஏதோ தப்பாயிட போதுடா. லாஸ்ட் டைம் யார் சுத்தந்து? அது நான் தான் சொன்னேன். பரவாயில்ல இந்த அடி நீங்க ஜோஜோ எங்களுக்காக. அவ்வளவுதான். அண்ணா பண்ணி அண்ணன் விடு. கையில தான் எல்லாமே இருக்கு. கரெக்டா அப்படி வச்சு அந்த பையன் மூஞ்சி வைக்கணும். அப்படி அவன் மூஞ்சில சக்தி தான் அது, சக்தி. கைய வைக்கன்ற மாதிரி. இல்ல கோடு 2 கோடு நடுவுல இருக்கு. நோ பால். ஆமா. இதோ பாரு. அண்ணா 7xண்ணா. பாத்தியா எங்க டீம் சுத்தினா கரெக்டா வருது. உன் கூட இருக்கிறதுனால 350 ரூபாவோட போறாரு. அவ்வளவு பெரிய ஆங்கரை கூட்டு வந்து 350 ரூபா வாங்க வச்சிருக்கேன். 4720 rupees இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ மொத்தமா 11,800 rupees ஜெயிச்சிருக்கீங்க. எவ்வளவுப்பா? 11,000. 11,800 rupees. நைட் மெசேஜ் பா 3ல ஒரு பங்கு எனக்கு கொடுங்க. கொடுக்காதீங்க. அண்ணா ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்லாம் வந்துடலாம்ண்ணா. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தோண்ணா இவர் வந்து ரொம்ப லக்கி. ஆப்போனன்ட் டீமுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு. சொன்னது எல்லாம் நடந்துருச்சு. ரொம்ப போன நன்றி. தடவையும் வந்து நானும் வினோத் ஆடணும். ஆக்சுவலா வினோத் ஜெயிச்சிட்டாப்ல. தெரியுதுண்ணா. ஸோ சொல்லுங்கண்ணா எபிசோட எப்படின்னா என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி நல்லா போச்சு? இருந்துச்சுப்பா. சூப்பரா இருந்துச்சு. மோர் தென் வந்து ஜெயிச்சோம் தோத்தோன்றதை தாண்டி ஃபன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா சினிமா அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. பட் ஆனா நடிகர்கள்லாம் தெரியும். ரொம்ப அவன் சொல்றானே மீனாட்சி, கோவிந்தராஜன், சுந்தரராஜன், பிரியா, இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா, மைனா, மீனா இவங்கள தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஸ்னேகா ஓகே. மைனானி யாரு? இல்ல மீனான்றது அது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும்பா. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர்ண்ணா. என்ன நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணா இன்னும் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் யோசிச்சுங்கிறான். இன்னும் 2 ரவுண்ட் வச்சா 7000, ஒரு 7000 8000 எடுக்கலாம். ஏன்னா காலையில இருந்து கெட்ட போட்டாலும் இதோட கம்மியா தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் 4 பேர் நீங்கள் எங்கள் எபிசோட் வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இப்போ நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் சும்மா அப்படியே த்ரோ பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு அட்வைஸோ ஒரு மோட்டிவேஷனோ நீங்கள் சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ பேசிக்கலி வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து MBA முடிச்சுட்டு என்னோட பேஷனுக்காக தான் நான் ஊருக்கு வந்தேன். இவர் வந்து மெக்கானிக்காக இருந்தார். அதுக்கப்புறம் இவரோட பேஷனுக்காக தான் இங்கே ஊருக்கு வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடிகராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டிஜே பண்ணிட்டுருக்கிறாரு. அப்புறம் ஹோஸ்ட்டும் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நிறைய பேர் என்னென்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு குவிட் பண்ணிவிடுவாங்க. அது பண்ணாமல் அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே சரி அதை வந்து அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் பண்ணும்பொழுது ஒரு பாயிண்டில் வந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹோப் ஆஃப் சன்ஷைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து யாராவது ஒருத்தவங்க தருவாங்க. அது வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட இதுவே. நான் வந்து இப்போ என் வீட்டிலலாம் வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் உனக்கு பாக்கெட் பண்ணி 150 ரூபா தரேன். 150 ரூபா பெரிய காசு அந்த சமயத்தில். நான் காலேஜ் போகும்போது எனக்கு 20 ரூபா தான் கொடுப்பாங்க. நான் பஸ்ஸுக்கு நான் செலவு பண்ணிட்டு நான் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக. அப்போ வந்து நீ சென்னையிலேருந்து அங்கே கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அந்த 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் போயிருந்தேன்னா நான் இங்கே நின்றுட்டு இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பேன், சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னு. பட் ஆனால் நம்மளுக்கு லவ் பண்ணுறத வந்து ஒரு பேஷனேட்டாக எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு வேலையாகவே தெரியாது. எப்போ நைட்டு 3 மணியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே வந்து டிவி இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால சம்டைம் வந்து ஷூட்டே வந்து நைட்டு 8 மணிக்கு தான் ஆரம்பிப்போம், காலைல 8 மணிக்கு முடியும். இது மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆடிட்டர் வந்து உங்கள்கிட்ட நைட்டு வரமாட்டார், டாக்டர் வருவாங்க. சில ப்ரொஃபஷன்ஸாலும் அவங்க வரவே முடியாது. அந்த 6 மணிக்கு அவங்க வந்து பார்த்தா அவ்வளோ தான் சார், ஆஃப்டர் 6 o'clock நோ ஷாப் க்ளோஸ் அப்படின்வாங்க. ஸோ பேஷனேட்டாக இருக்கிறது மட்டும்தான் வந்து அதை ஒர்க்காகவே பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியும். எங்களை மாதிரி ஏதாவது யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா
தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ உடனே நம்மளுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கும் பல ஆண்டுகள் ஆச்சு, தம்பிகளுக்கும் பல ஆண்டுகள் ஆச்சு, எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பல ஆண்டுகள் ஆச்சு. அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான காலம் ஒரு நாள் வரும். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் மக்களே, நீங்களும் அடுத்த வாரம் வரை வெயிட் பண்ணுங்க. அண்ட் யாரை கூப்பிடலான்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இன்னொரு சூப்பரான எபிசோட நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் சக்தி, மாக்கப்பண்ணா, சரத்தண்ணா, யோகா ப்ரோ, நம்பர் 360 ரூபா ஜெயிச்சிருக்கோம். நாங்க இந்த வெற்றியை கொண்டாடுறோம். நீங்களும் மக்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. டாடா, பை பை, see you, good night.